This video is sponsored by SPO Private Limited. This is one of the best genuine company in Tamil Nadu. இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 45 நிமிடங்கள் விளம்பரங்கள் மட்டுமே வரும். அதையும் தாண்டி எனது குரலை கேட்க வந்த எனது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கலந்த வணக்கங்கள். போர்க்களம் அப்படின்னாலே எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பொருட்சேதம், எவ்வளவு உயிர்ச்சேதம், எல்லோரும் எந்த அளவுக்கு அங்க பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். போர்க்களம்னாலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு மட்டும்தான் நமக்கு வரும். பார்ப்பதற்கே நமக்கு அப்படி இருக்கும்போது அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு போர் அங்க நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல போர் முடிஞ்சிருச்சு. முடிந்த உடனே அங்க இருக்கிற சிப்பாய்கள் எல்லாரும் தாங்கள் ஓய்வெடுத்துக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அந்த இரவுல எல்லாம் படுத்து தூங்கி களைப்புல தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் கண் விழிச்சு புத்தகம் படிச்சிட்டு இருக்கார். அதை பார்த்த ஒரு பெண் கேக்குறார், எல்லாரும் வசதியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, உனக்கு தூக்கம் வரலையா? நீ மட்டும் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கியே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் சொல்றார், நான் இப்போ இந்த படைக்கு சிப்பாயா மட்டும்தான் இருக்கேன், நான் இந்த படைக்கு தலைவனா ஆகணும், அதுக்குதான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவருடைய முயற்சி பிற்காலத்துல அந்த படைக்கு தலைவனா மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கே மன்னர் ஆனாராம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது யாருடா? அப்படிப்பட்ட அந்த மனிதர், அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா? அது எனக்கு நல்லாவே தெரியுது. இவர் வேற யாரும் கிடையாது, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச மிகவும் பிரபலமான ஒருத்தர் தான். அவர்தான் பிற்காலத்துல ஜெர்மன் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியன். அவரு எல்லாருமே தூங்குறாங்க, நமக்கும் டயர்டா இருக்கு, நாமளும் தூங்குவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா, அவர் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தா ஜெர்மன் நாட்டை ஆண்டிருக்க முடியுமா? அவருடைய முயற்சி இவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா? நாம எல்லாருமே டயர்டா இருக்கு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். நான் எவ்வளவு வேலை செஞ்சேன், நான் எப்படி இது பண்ண முடியும், நான் இதை பார்க்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிதான் நம்மள நிறைய பேரோட லைஃப் வீணா போகுது. ஆனா இங்க பாத்தீங்களா, ஒரு போர்க்களத்துல போர் புரிஞ்சிட்டு இருக்கிற சிப்பாய் தன்னோட ஓய்வு நேரத்தை ஓய்வு நேரமா செலவழிக்காம அந்த நேரத்திலையும் படிச்சு அந்த நாட்டுக்கே மன்னர் ஆயிருக்கிறாரு பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.